அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் நம்மளோட ஜோதிடர் சிவில்புரி சிங்காரமையா. இப்ப பார்க்க போற ராசி மிதுனம். மிதுனத்துக்கு வருமானம் திருப்தி தரும் சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்துல வர ஆடி மாதத்தோட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவர். அதன் விளைவாக வியாபாரம் திருப்தி அடையும். விராய செவ்வாயின் ஆதிக்கத்தால் சொத்துக்கள் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31ஆம் தேதி ஜூலைல என்ன நடக்குதுன்னா கடக புதன் ராசிக்கு போது, அதனால அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதன் ஆதிக்கத்தை உருவாக்குகிறார். அவரோட உச்சம் குருவும் இணைவதால் எதிர்பாராத புதிய திருப்பங்கள் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் நடைபெறும். தொழில் புதிய யுக்தியை கையாள்வீர்கள். அதன் விளைவாக கடன் சுமை குறையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவர். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி கைகூடும். அடுத்தது ஆடி 16ஆம் தேதி அன்னைக்கு மிதுன செவ்வாய், அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். இதுவரை தாமதப்படுத்தப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக வந்து சேரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். வியாபாரம் வெற்றி நடைபெறும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் சீராகும் நேரம் இது. முன்னேற்றங்கள் கட்டுப்பட்டு தற்போது சிதிலமடைந்து கிடக்கும் கோவில்களை பராமரிக்கும் முயற்சி கைகூடும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். தொழில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்தது ஆடி 17ஆம் தேதி கன்னி சுக்கிரனுக்கு போகுது. அன்னைக்கு கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பது அரிது. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பாக பிரிவினை செய்து கொள்வது மேலும் தாமதப்படும். வியாபாரத்தில் வேலைப்பாட்களின் மாற்றத்தால் வேதனை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ள உங்களுக்கு வீண் பழி ஏற்படும். பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறை செலுத்துவர். பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இம்மாதம் லட்சுமி தேவியை வழிபாடு செய்வது இனிய பலன்களை வழங்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 20, ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 11, 12, 13, 17. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. சனி வக்ர நிலையை அதே மாதிரி மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நடக்குது. அதிபதியான சனி 8ஆம் அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இரவு பகலாக பாடுபட்டு கிடைக்காத பலன் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. உறவுகளுக்கு இருந்த மனக்கசப்பு குறையும். அதே சமயம் 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் அதிபதி என்பதால் பெற்றோர் வழி பிரச்சனை தலை தூக்கும். சனீஸ்வரர் வழிபாடு நன்மை தரும். உங்களோட ராசிக்கு வருமானம் திருப்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுவும் பயம் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக போகும். நன்றி, வணக்கம்.